ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பிரவீன். நாம இன்னைக்கு நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் गाइस. அப்புறம் எப்பயும் போல மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம டீமன் லார்டு நம்ம ஹீரோவை பத்தி விசாரிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதே சமயம் அவங்கிட்ட அப்ப நீ தேர்ட் யங் மாஸ்டருக்கு 3 சீக்ரெட் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை கொடுத்தியான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு அவனுமே ஆமா டீமன் லார்டுன்னு சொல்லியிருப்பான். அந்த 3 மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் என்னன்னா பிளட் ஃப்ளேம், அப்புறம் கேப்சர் த ஹெவன், அதுக்கப்புறம் ரெட் ஃபீனிக்ஸ் மாஸ்டர்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே கேப்சர் த ஹெவன் அப்புறம் பிளட் ஃப்ளேம் இது ரெண்டுமே ரொம்பவே கஷ்டமானது, அதனால கண்டிப்பா அவனால அதை யூஸ் பண்ணிருக்க முடியாது. கடைசியா இருக்குது ரெட் ஃபீனிக்ஸ் மட்டும்தான். ஒருவேளை அவன் புத்திசாலியா இருந்தானா கண்டிப்பா அந்த டெக்னிக்கை அவன் யூஸ் பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா குய் பிளாக்கேஜ் ஏற்பட்ட ஒரு உடம்பால அந்த ஒரு ரெட் ஃபீனிக்ஸ் டெக்னிக்ஸை யூஸ் பண்றதுனால கண்டிப்பா அது அவனுக்கு ஒரு பாய்சனா மாற நிறையவே சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த 3 டெக்னிக்குமே அவன் யூஸ் பண்ணலனா கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஒரு டிமானிக் ஆர்ட்ஸை தான் அவன் கத்துக்கிட்டு இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கார்டியன் பாயில பார்த்து நீ ஏதோ அந்த சீக்ரெட் லைப்ரரியில இருந்து ஏதாச்சும் ஒரு புக் எடுத்து கொடுத்தியான்னு கேட்டப்ப அப்படி இவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கார்டியன் பாயிலுக்கு அல்லு விட்டுறது. உடனே அவனுமே என்ன மன்னிச்சிருங்க டீமன் லார்டு, உங்களோட பர்மிஷன் இல்லாம நான் அந்த சீக்ரெட் லைப்ரரி அக்சஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நானே எடுத்துக்கிறேன்னு எனக்கு கொன்னுருங்கன்னு நம்ம டீமன் லார்டை பார்த்து சொல்லிட்டு இருந்திருப்பான். உடனே நம்ம டீமன் லார்டுமே அவனை எந்திரிக்க சொல்லிட்டு அவங்கிட்ட இந்த குழந்தைங்க சண்டை போடுறப்ப பெரியவங்களை விட ரொம்பவுமே கொடூரமா இருக்கும், அது ஏன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பாரு. இந்த பைபிள் அதெல்லாம் கேட்டுட்டு திருன்னு முழிச்சிட்டு இருந்திருப்பான். அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே சொல்லியிருப்பாரு, ஏன்னா பெரியவங்களுக்கு எப்ப சண்டையை ஸ்டாப் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா இந்த குழந்தைங்களுக்கு சண்டையை எப்ப ஸ்டாப் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதனாலேயே அவங்க ரொம்பவுமே கொடூரமா சண்டை போடுவாங்க. இந்த தேர்ட் யங் மாஸ்டருமே அந்த குழந்தை மாதிரி தான். இப்ப அந்த குழந்தை ஒரு பெரிய பையனா மாறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே அந்த குரங்கு எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு ஆளுக்கு எத்தான் நின்னுகிட்டு இருந்திருப்பான். நம்ம பையலுக்குமே அப்பதான் ஒரு யோசனை வர ஆரம்பிக்குது. என்னன்னா இந்த டார்க் ஷேடோ டிமானிக் ஆர்ட்ஸ் உண்மையிலுமே யூஸ் பண்ண ரொம்பவுமே அற்புதமா இருக்குது. அதனால நான் என்னோட பவரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த காட்டோட சென்டருக்கு போயிட்டு அங்க இருக்க அந்த டிவைன் மூங்கில்களை நான் எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன்ட்டு நம்ம பையலுமே ஒரு பெரிய ஸ்கெட்சை போட ஆரம்பிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோ இருக்க அந்த ஒரு இடத்த நோக்கி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீஸ்ட் பயங்கர ஸ்பீடா வந்துகிட்டு இருந்திருக்கும். உடனே நம்ம ஹீரோமே இதை சென்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம டாங்க பையில பார்த்து டார்ச் பண்ண சொல்லி பயங்கரமா கத்திருப்பான். அவனுமே டார்ச் பண்ணிருப்பான். இருந்தாலுமே அந்த பீஸ்டோட அட்டாக்கு லைட்டா அவன் மேல போட்டிருக்கும். அந்த ஒரு அட்டாக்குக்கே நம்ம பையப்புல அந்த இடத்துல மட்டையா இருப்பான். அப்பதான் அந்த பீஸ்டே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஒரு குதிரை, அதுவும் சாதாரண குதிரை இல்ல, அதோட பல்லுல ரொம்பவுமே கொடூரமா இருக்குது. அதோட அந்த குதிரைமே பயங்கர ஸ்ட்ராங்காவுமே இருக்குது. நம்ம ஹீரோவுக்குமே நல்லாவே புரிஞ்சிருது, இதுக்கு முன்னாடி சண்டை போட்டா எல்லா பீஸ்டை விடமே இது வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்குது. இந்த டாங்க பையன் இந்த இடத்துல நிறைய டைம் ஃபைட் பண்ணி அவனோட இன்னர் கியூவை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கான். அதனால தான் இவன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கான். அப்படி மட்டும் இல்லனா அந்த குதிரை அட்டாக் பண்ணதுக்கு இந்நேரம் இவனோட கதை இதே இடத்துல முடிஞ்சிருக்கும்னு நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் அந்த குதிரையுமே கருன்னு கத்திட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஒரு டெரரான ஒரு லுக்கை விடுது. நம்ம ஹீரோமே அதோட கில்லிங் ஜெனரேட்டர் பார்த்துட்டு ஆளு மிரண்டு போயிடறான். அவனுமே அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணா மட்டும்தான் என்னால அந்த குதிரையை சமாளிக்க முடியும்னு அவனுமே அவனோட ஃபுல் பவரையுமே கொண்டு வர ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள அந்த குதிரை பயங்கர ஸ்பீடா நம்ம ஹீரோவோட பக்கத்துக்குமே வந்துருது. இதை பார்த்துட்டு நம்ம பையலுக்குலாம் அள்ளு விட்டுருது. அதே சமயம் அந்த குதிரையுமே நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுறது. நம்ம ஹீரோவுமே ஆளு தெரிச்சு போயிட்டு மூங்கில் கீங்கெல்லாம் ஒட்டச்சின்னு போய் ஆளு உழுவுறான். அந்த கத்தியெல்லாம் பறந்து போய் அந்த குதிரை பக்கத்துலயுமே உழுவுது. அப்பதான் நம்ம பையலுமே யோசிச்சு பார்க்கறான், இதுதான் உன்னோட உண்மையான வேகமா? அப்பனா சரி, நீ பண்ணதுக்குள்ள நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு நைட்டு நீ தான் டின்னர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அவனோட கையை தூக்குறான். ஆனா அவனால அவனோட ரைட் கையை தூக்க முடியல. அப்பதான் நம்ம ஹீரோமே என்னடா நடக்குதுன்னு சைட்ல திரும்பி பார்க்கறப்ப அங்க பார்த்தா நம்ம பையலோட கையெலும்பெல்லாம் உடஞ்சி அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்குது. அதே சமயம் அந்த குதிரையுமே இன்னைக்கு உன் சோலி முடிச்சிருச்சான்ட்டு நம்ம ஹீரோ பக்கத்துலயுமே பயங்கர ஸ்பீடா வந்துருது. அதுவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக காலை தூக்கிட்டு நிக்குது. அந்த டைம்னு பார்த்து எங்கேயோ இருந்த ஒரு ஸ்வாடு நேரா வந்து இந்த குதிரையோட தலையில பட்டு தெரிச்சுக்கிட்டு போகுது. யாருடான்னு திரும்பி பார்த்தா நம்ம டாங்க பை தான் அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கேன். அந்த குதிரையுமே பயங்கர கண்டுல இந்த முட்டா பையன் என்ன சாவலியான்னு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்ம டாங்க பையில வாய வச்சுட்டு சும்மா இல்லாம உன்னோட ஆப்பனன்ட் நான் தான், முடிஞ்சா வந்து என் கூட சண்டை போடுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு அந்த குதிரை எல்லாம் பயங்கர காண்டாயிருது. அப்பதான் நம்ம ஹீரோமே அவனை பார்த்து கண்டிப்பா அவனால இது தோக்க அடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பே நம்ம டாங்க பையன் பயங்கரமா காத்த வாயில இழுத்துக்கிட்டு இவனுமே சண்டை போடுவான்னு பார்த்தா அந்த பையப்புல அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்பதான் நம்ம டாங்க பையிலுமே இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தா அந்த ஒரு இடத்துக்கு பக்கத்துலயுமே ஏற்கனவே ஒரு ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருந்திருப்பான். இவனுமே அது பக்கத்துல வந்து அடுத்த செகண்டே அந்த இடத்த விட்டுமே ஜம்ப் பண்ணிடுறான். ஆனா அந்த குதிரை இவனை தோர்த்திட்டு வந்த வேகத்துல அந்த குழிக்குள்ளாரையுமே விழுந்துருது. பார்த்தா அந்த குழிக்குள்ள எக்கச்சக்கமான கூர்மையான மூங்கில அந்த குழிக்குள்ளாரையுமே செட் பண்ணி வச்சிருந்திருப்பான். நம்ம டாங்க பையிலுமே அந்த குதிரை செத்து போயிருச்சான்னு அந்த குழியை எட்டி பாக்குறப்ப அந்த குதிரையுமே செத்து போன மாதிரி தான் கிடந்திருக்கும். பார்த்தா அடுத்த செகண்டே அந்த குதிரை கண்ணை முழிச்சு கொடூரமா இவனை பார்க்க நம்ம பையலுக்குலாம் அள்ளு விட்டுருது. அடுத்த செகண்டே அந்த குதிரையுமே அந்த குழியை விட்டு கத்திக்கிட்டே வெளியே வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும். நம்ம டாங்க பையலாம் அந்த குதிரையோட மூஞ்ச பார்த்தே பயங்கரமா பீதியா இருப்பான். அப்புறம் என்ன எப்பயும் போல நம்ம டாங்க பையில அந்த குதிரைக்கு டாடா பாய் பாய்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்னோட யங் மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணணும், அதனால நான் உன்னை அப்புறம் மீட் பண்றேன்ட்டு அந்த இடத்த விட்டுமே தெரிச்சு போயிருப்பான். அப்படியே கட் பண்ணா ஒரு 8 மாசம் கழிச்சு ஹெவன்லி டிமன் கல்ட்ல இருக்க கோர்ட் ஆஃப் லீடர்ங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இந்த வேலை ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருந்திருப்பான். அப்பதான் இவனை பத்தியுமே இன்ட்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனோட பேரு லீ குன்சாங். இவன் வந்து எல்டர் கோட்டோட ஃபர்ஸ்ட் லீடர். அதாவது நம்ம டாங்க பையன் மாட்டான், நம்ம பையன் வந்து
தேர்ட் லீடரா இருந்திருப்பான். அப்பதான் யாரோ ஒருத்தர் நீங்க வேணுமாலே ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு பதிலாக நான் போறேன்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு ஆள் உட்காந்துருப்பான். அவனோட பேரு ஜியாங். இவன் வந்து இந்த எல்டர் கோட்டோட செகண்ட் லீடர். அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் லீடருமே நீங்க இப்படி சொன்னதுக்கு ரொம்பவுமே சந்தோஷம். ஆனா இப்படி காட்ஸ் அடிக்கடி அதனால பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வர சான்ஸ் அதிகமா இருக்குது. நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போயிருவேன்னு நம்ம செகண்ட் லீடர்ட்டுமே சொல்லியிருப்பாரு. அப்பதான் அந்த செகண்ட் லீடருமே இவரை பார்த்து எதுக்காக அந்த டீமன் ஸ்வாட் ஃபேமிலியை சேர்ந்த ஹெட் இந்த இடத்துக்கு வராருன்னு கேட்டிருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் லீடருமே என்ன சொல்லியிருப்பாருன்னா அதை பத்தி எனக்கு சரியா தெரியல, ஆனா அந்த டீமானிக் ஸ்வாட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இந்த கல்ட்ல இருக்க 7 பெரிய ஃபேமிலியில ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஃபேமிலி, அதே சமயம் ரொம்பவுமே ராயல்ட்டியான ஃபேமிலியும் கூட. இருந்தாலுமே நான் வந்து ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன். அது என்னன்னா இந்த டீமானிக் ஸ்வாட் ஃபேமிலியை சேர்ந்த ஃபர்ஸ்ட் பையனா டீமன் லார்டோட ஸ்டூடெண்டா சேர்த்துக்க சொல்லி அவங்க கேட்கறதுக்காக இங்க வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் அந்த பையில காட்டுறாங்க இவன் வந்து நல்லா சுருட்டு அடிச்சுக்கிட்டு 10 நாள் தூங்காதவன் மாட்டான், கண்ணெல்லாம் கருப்பாய் கிடக்குது. ஆக்சுவலா இவனை நீங்க நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங்ல இவனை தான் நம்ம பார்த்திருப்போம். இவன் தான் இந்த கல்ட்டோட 4th யங் மாஸ்டர். அப்பதான் அந்த செகண்ட் லீடருமே இவரை பார்த்து சொல்லியிருப்பான். இங்க நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இந்த தேர்ட் யங் மாஸ்டருக்கு குயிக் பிளாக் ஏஜ் ஏற்பட்டதுனால அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ற திறமையை கம்ப்ளீட்டா அவர் இழந்துட்டாரு. அதோட மட்டும் இல்லாம அவரை வந்து டீமன் லார்டு வந்து அந்த மூங்கில் காட்டுக்குமே அனுப்பி வச்சிருக்காரு. அந்த காடு எவ்வளவு ஆபத்துன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம டீமன் லார்டு அவரை திரும்ப எப்ப வரணும்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலா நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பேன். என்னன்னா டீமன் லார்டு வந்து நம்ம ஹீரோவை 3 நாளுக்குள்ள திரும்ப வரணும்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா 3 நாளுக்கு அப்புறம் உனக்கு பாதுகாப்புக்காக ஒரு ஆளை நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் நம்ம செகண்ட் லீடருமே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த டீமானிக் ஸ்வாட் ஃபேமிலி சேர்ந்தவங்க இதையே ஒரு சான்ஸா வச்சு அவங்க ஃபேமிலி மெம்பரை டீமன் லார்டோட ஸ்டூடெண்டா மாத்த அவங்க ட்ரை பண்றாங்கன்னு சொல்லியிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லீடருமே அப்ப நீ சொல்றத பார்த்தா டீமன் லார்டு அவனை வேணுனே அவர் அந்த மூங்கில் காட்டுல ட்ராப் பண்ணிட்டாருன்னு சொல்ல வரியான்னு சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட் உன்னோட வாயை மூடு, இதை மட்டும் யாராச்சும் கேட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் எதுக்காக நம்ம தேர்ட் லீடரா தேர்ட் யங் மாஸ்டரை பாதுகாக்கிறதுக்காக டீமன் லார்டு அனுப்பி வைக்கணும்? இங்க இருக்கிறதுலயே நம்மளை விட அந்த தேர்ட் லீடர் தான் அந்த மூங்கில் காட்டுக்கு ரொம்பவே பொருத்தமானவன். அப்படி இருக்கப்ப அந்த தேர்ட் லீடர் கண்டிப்பா நம்ம தேர்ட் யங் மாஸ்டரை ஒரு ட்ரெஷர் மாதிரி பாதுகாப்பாருன்னு அவர் சொல்றாரு. அந்த டைம்னு பார்த்து இவங்க இருக்க இடத்துக்கு ஒரு காடு ஒருத்தன் வந்து இது மாதிரி தேர்ட் லீடர் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டு அவங்க 2 பேரும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. பார்த்தா நம்ம டாங்க பையன் தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். அவங்க கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான கில்லிங் டேட்டாமே ரிலீஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். அதை சென்ஸ் பண்ணி பார்த்தா அந்த 2 லீடருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவங்களுமே தேர்ட் லீடர் கிட்ட இருந்து ஒரு கொடூரமான ஒரு கில்லிங் டேட்டா என்னால சென்ஸ் பண்ண முடியுது. அப்படி உண்மையிலுமே அவங்க அந்த மூங்கில் காட்டுக்குள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம டாங்க பையலுமே அவங்க கிட்ட கேவ் பின்னுங்கிற தேயிலை இலைகளை தேர்ட் யங் மாஸ்டர் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லியிருப்பான். அவங்களுமே அதை அவன்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஃபர்ஸ்ட் லீடரும் நம்ம பையில பார்த்து உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேச வேண்டியது இருக்குது, அதனால நம்ம சரக்கடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசலாமான்னு கேட்க உடனே நம்ம டாங்க பையலுமே என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் லீடரும் உங்களை பார்க்கும் போதே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ற மாட்டான் தெரியுது, உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறது ஓகேவான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம பையலுமே நான் வந்து அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் என்னால தேர்ட் யங் மாஸ்டரை பாதுகாக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அந்த இடத்த விட்டுமே போயிருப்பான். அந்த சமயம் தான் அந்த செகண்ட் லீடருமே அந்த ஃபர்ஸ்ட் லீடரை பார்த்து நீங்க அதை சென்ஸ் பண்ணீங்களான்னு கேட்டிருப்பான். அவருமே ஆமா அதை நான் சென்ஸ் பண்ணேன், அவரோட உடம்புல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு கில்லிங் டேட்டா ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. தேர்ட் லீடரை பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது அவரு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றாரு, அதே சமயம் அவர் ரொம்பவே ஹெல்த்தியாவும் இருக்காரு. அந்த மூங்கில் தோப்புக்குள்ள அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் அவர் பாதுகாப்பா இருப்பாருன்னு நான் நம்புறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம டாங்க பையில தான் காட்டாங்க. இவனுமே அந்த மூங்கில் கட்டுக்குள்ள பயங்கர ஸ்பீடா வந்துகிட்டு இருப்பான். அந்த டைம் அவனுமே யோசிச்சு பார்க்கறான் 8 மாசத்துக்கு முன்னாடி நான் இருந்ததை விட இந்த மூங்கில் காட்டுல எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தினால என்னோட ஸ்ட்ரென்த் வந்து பல மடங்கு இம்ப்ரூவ் ஆயிருச்சு, அதோட என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருச்சுன்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கப்பதான் அந்த இடத்துல ஏதோ ஒன்னு டிஃபரெண்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். சடனா அவனுமே அந்த இடத்துல நின்று கண்டிப்பா அது அந்த குதிரையா இருக்க வாய்ப்புல வேற ஏதோ ஒன்று தான் இந்த இடத்துல இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு அவனுமே அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்கான். அப்பதான் நமக்கே காட்டுறீங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் ஏதோ ஒண்ணு கட்டி தரதாரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோமே இவனை பார்த்து ஒரு வழியா நீ வந்துட்டியா, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, இன்னைக்கு நைட்டு இதுதான் டின்னர்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு யங் மாஸ்டர் நான் போனதுக்கு அப்புறம் நீங்க சேஃபா அந்த சிட்டி கார்டன்ல இருப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்த்தேன், ஆனா நீங்க இன்னொரு குதிரையை நீங்க சாகடிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அவன் நம்ம ஹீரோ பார்த்து வேற ஏதோ ஒன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட 8 மாசமா கை உடைஞ்சிருச்சுன்னு நம்ம டாங்க பையில போட்டு பயங்கரமா வேலை வாங்கியிருப்பான். இந்த பைபிளையுமே அவனை பார்த்து ஏப்பா டாங்கு என்னோட கையை வேற உடைஞ்சிருச்சு, அதனால நீ என்னோட பெட்டை சரி பண்ணிடுறியான்னு கேட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம இவன் ஒவ்வொரு டைமும் சாப்பிட்றப்ப கூட நம்ம டாங்க பையில பார்த்து என்னோட கையை வந்து உடைஞ்சு போச்சு, அதனால உன்னால ஊட்டி விட முடியுமான்னு கேட்டிருப்பான். இது மட்டும் இல்லாம நைட்டு தூங்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோ நம்ம டாங்க பையில பார்த்து நீ வெளியே தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, என்னோட கை வேற உடைஞ்சிருச்சா, அதனால என்னோட கைகளை மட்டும் உன்னால அழுத்தி விட முடியுமான்னு இப்படியே டெய்லியுமே இந்த பையன் அவனை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பான். நம்ம ஹீரோமே மனசுக்குள்ளார இவனை வச்சு ஒரு 8 மாசமா ராஜா வாழ்க்கை வாழ்ந்த கடைசியில இப்படி மாட்டிக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம டாங்க பையன் சைட்ல உட்காந்து பாத்திரத்தை வளக்கிட்டு நம்ம ஹீரோ
பற்றியுமே யோசிச்சு பார்க்குறான். கண்டிப்பாக இவர் அந்த மூங்கில் காட்டோட மையத்துக்கு போக மாட்டார்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கப்பே இந்த எபிசோட அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல யாராச்சும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்கள் பேரை கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.